Hey guys, Google வந்து ரீசெண்டாக ஆன்டிகிராவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ பவர்டு ஐடி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு வெப் அப்ளிகேஷனையோ ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனையோ ஒரு சிங்கிள் லைன் கோடு எழுதாமல் உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஏஐ ஏஜென்ட் பவர்டு, விச் மீன்ஸ் அந்த ஏஜென்ட் கிட்ட உங்கள் ஐடியா வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கான ப்ராடக்டை கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணும். பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து டெஸ்ட் பண்ணோம், அதில் ஏதாவது பக் இருந்துச்சு அப்படின்னா அதுவே அதை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராடக்டாக கையில் கொடுத்துரும். ஸோ கூகுள் பண்ணதுலே இது வந்து ஒரு சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு நான் சொல்லுவேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணிப்போம். இதை டவுன்லோட் பண்ணுறது ஜஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன்டிகிராவிட்டின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ antigravity.google. ஸோ இதுதான் வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு லேண்டிங் பேஜ் வந்து இருக்கும். ஜஸ்ட் இதில் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் போயிருங்க. டவுன்லோட் போனவொடனே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து மேக் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து விண்டோஸ் 64 பிட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஃபைல் போயிட்டு இதில் வந்து நீங்கள் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு எந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். அண்ட் இதுதான் வந்து ஜென்ரிக்காக வந்து இருக்கிற இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து நம்மளுடைய சார்ட் விண்டோ. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ப்ராம்ப்ட் வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபாஸ்ட், இன்னொன்று வந்து பிளானிங்னு இருக்குது. ஸோ பிளானிங்கில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தவொடனே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அது வந்து உங்களோட இன்புட்டுக்காக வெயிட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீப் ரிசர்ச்சும் வந்து பண்ணும் இந்த ஸ்டெப்பில். அண்ட் ஃபாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஏஜென்ட்டே வந்து டிசிஷன் எடுத்துக்கும், அதுவே வந்து எல்லாமே வந்து பண்ணிக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மாடல் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பேசிக்காக வந்து கிளாட் அண்ட் ஜெமினி வந்து இருக்குது. சில பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா ஆன்டிகிராவிட்டி பெஸ்ட்டாக இல்லை வந்து கிளாட் வந்து பெஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்டிகிராவிட்டிலே வந்து கிளாடுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்எல்எம் வந்து நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே அவைலபிளாக இருக்கிறது நமக்கு வந்து ஜெமினியும் ப்ளஸ் கிளாடும் இருக்குது. நான் வந்து ஜெமினி 3 Pro வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் கூகுளோட ஃப்ளாக்ஷிப் மாடலும் கூட. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஏஜென்ட் மேனேஜர்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி மல்டிபிள் ஒர்க் ஸ்பேஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் மல்டிபிள் ஒர்க் ஸ்பேஸில் மல்டிபிள் ப்ராஜெக்டை பேரலாக வந்து உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதோட பேசிக் கான்செப்ட்டு. இன்னொரு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எதுக்கு வந்து க்ரோம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஏஐ ஏஜென்ட்டோட இன்டர்னல் ஆர்கிடெக்சர் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது புரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஏஐ ஏஜென்ட் கூட வந்து நம்ம வந்து டூல்ஸை வந்து இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எந்த டூல் வேணுமோ அதை வந்து அதுவே சூஸ் பண்ணி அதில் என்ன ஆப்ரேஷன் பண்ணுமோ அதுவே வந்து பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல க்ரோம் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு டூல் வேணும். ஒரு வெப் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வெப் டூல் வேணும். ஸோ அதனால தான் வந்து க்ரோம் வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ க்ரோம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிடுவோம் டெஸ்டிங் பீரியடில். அண்ட் அதுவே வந்து ஏதாச்சும் பக் இருக்கா அப்படின்றத பார்க்கும், செக் பண்ணும், டெஸ்ட் பண்ணும். பக் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும், இதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துரும். தென் அந்த ஏஜென்ட் வந்து அதை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கையில் கொடுத்துரும். சிம்பிளாக இருக்குல்ல? எஸ், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை செட்டப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து க்ரோம் வந்து ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓப்பன் ஆனவொடனே இல்லை ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் நான் வந்து ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ஸ்டெப் தான். ஜஸ்ட் இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கொடுத்தீங்கன்னா போதும், இன்ஸ்டால் ஆயிரும். தட்ஸ் இட். யா, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ் ஸ்டூடியோக்கான ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணுவோம் இப்போ நம்ம. ஸோ ப்ராம்ப்ட் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பில்ட் அ மாடர்ன் எலைட் ஃபிட்னஸ் ஸ்டூடியோ வெப் அப்ளிகேஷன் வித் அ ப்ரீமியம் மினிமல் யூஐ அண்ட் ஸ்மூத் அனிமேஷன்ஸ் இன்க்ளூடிங் அ லேண்டிங் பேஜ், ப்ரோக்ராம்ஸ் பேஜ், ப்ரைசிங்ஸ் பேஜ் அண்ட் புக்கிங் கான்டாக்ட் பேஜ். இதில் வந்து நானே வந்து சொல்லிட்டேன் என்ன டூல் வந்து இது யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும். ஸோ இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து பிளானிங்கை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். ரெடி? ஸோ சென்ட் கொடுத்துட்டேன். ஓகே, இட் ஸ்டார்டட் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு.
ஸோ ஏஐ ஏஜென்ட்னா என்ன, அதோட இன்டர்னல் ஆர்கிடெக்சர் தெரில, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிலனா, இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிளான் இஸ் ரெடி. ஸோ இதுதான் வந்து அது என்ன பண்ண போகுது அப்படின்ற டீட்டெயில் பிளான் வந்து கொடுத்துருச்சு. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அது வந்து இது வந்து மார்க் ஆகிட்டே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைலைட் ஆயிருக்கா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த எடிட் லைனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுவும் வந்து பாசிபிள் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மள்ட்ட பர்மிஷன் கேட்கும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல கேட்குது பாருங்க, நான் வந்து ரன் பண்ணவா அப்படின்னு கேட்குது. எஸ் அக்செப்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ரன் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹியூமன் இன் த லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்பொழுது அது வந்து நம்மளுடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுச்சுன்னா அந்த டேர்மை வந்து ஹியூமன் இன் த லூப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ணும்போதே சில எரர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதை வந்து அதுவே வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. எஸ் ஃபிக்ஸ் பண்ணட்டும். அண்டு டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விண்டோ வந்துடுங்க. அது ஏஜென்ட் மேனேஜர் ப்ரிவியூ இருக்கு இல்லைங்களா, ஏஜென்ட் மேனேஜர் விண்டோ. ஸோ அதில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஜஸ்ட் அக்செப்ட் கொடுத்துட்றேன். போயிட்டுருக்கு. 2 விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு உங்களுக்கு. ஒன்று வந்து எடிட் விண்டோ, இன்னொன்று வந்து ஏஜென்ட் மேனேஜர் விண்டோ. ஸோ 2 இருக்கும். ஏஜென்ட் மேனேஜரில் வந்து நீங்கள் வந்து இன்னொரு டாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். பட் இப்போதைக்கு வேணாம். ஸோ வந்து இந்த ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இதை பாருங்கள், பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது மல்டிபிள் டாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஜஸ்ட் இதுக்குள்ளே வந்து பூந்து விளையாடுங்க. நீங்கள் வந்து இதில் நிறைய தப்பாக போகலாம், நிறைய வந்து அவுட்புட் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வராமல் போகலாம். தட்ஸ் ஆல் ஃபைன். என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், நிறைய ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் எந்த அளவு வந்து ஒரு டெக்னாலஜியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவு அந்த டெக்னாலஜி உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் எந்த அளவு தப்பு பண்ணுறீங்களோ அந்த அளவு லேர்ன் பண்ணிக்க முடியும். பட் தப்பே பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னாலும் யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். ஸோ கரெக்டாக பண்ணலாம். எஸ் ஏஜென்ட் இஸ் ரன்னிங் இன் த டெர்மினல் அப்படின்றது ஒரு டூல் கைஸ். ஸோ அதுவுமே வந்து இன்டெகிரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏஜெண்டில் வந்து டூல்ஸ் அப்படின்றது ஒரு ஹேண்டு மாதிரி அதுக்கு. ஸோ கூல். அண்ட் எல்எல்எம் அப்படின்றது பிரெயின் மாதிரி. ஒரு ஏஜெண்டில் வந்து டூல், எல்எல்எம் அண்ட் இன்புட் ரேக் வந்து எல்லாமே கனெக்டடாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுது. அண்ட் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் போஸ்ட் அ டெடிக்கேட்டட் வீடியோ ஃபார் தட். எஸ் ஒவ்வொரு டைமும் கேட்குது. ஜஸ்ட் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள். என்னென்ன பண்ணிகிட்ருக்கு, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து அது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத ப்ராப்பராக வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களால் வந்து அது லேர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வெப்சைட் பில்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களால் அதை பார்க்கும்போதே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் வந்து இந்த டெக்னாலஜிக்கே நியூவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்டில் பாருங்கள், என்ன புரியலையோ போய் ChatGPTயில் போடுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது மூலியமாகவே உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸி. பார்த்தீங்கன்னா தெரியும் சம் இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த இஷ்யூ வந்து இட்ஸ் ட்ரைங் டு ஃபிக்ஸ் இட். இன்ஸ்டாலிங் டெயில்விண்ட், இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டலேஷன், ரீட்ரையிங் டெயில்விண்ட் இனிஷியலைசேஷன் அண்ட் இன்ஸ்டாலிங் ரிமைனிங் டிபெண்டன்சிஸ். கூல். ஓகே, பேசிகிட்டு இருக்கும்போது மறந்துடுறேன் கைஸ் அக்செப்ட் கொடுக்குறதுக்கு. பேசாமல் ஃபாஸ்ட் மோடே கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, யூ கைஸ் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஸோ அதனால தான் ஓகே கான்ஃபிகர் ஆகிட்டுருக்கு. மேனுவலி கான்ஃபிகரிங் சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அதை மேனுவலாக வந்து கான்ஃபிகர் பண்ணிகிட்ருக்கு. கூல் கைஸ், கூல். ஓகே, ப்ராஜெக்ட் விண்டோ போய் பார்ப்போம் என்னென்ன ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து அது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு இப்போ. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது. எஸ், அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் கைஸ், இதில் வந்து நேனோ பனானோ வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கு பேக்கெண்டில். ஸோ உங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது இமேஜ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கும். நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இன்னும் சிம்பிள். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது ஏஜென்ட்டே வந்து எல்லா வேலையும் பண்ணுது, ஏஐயே எல்லா வேலையும் பண்ணுது, என்னோட ஜாப் என்ன ஆகுது, என்னோட ஜாப் செக்யூரிட்டிக்கு வந்து என்ன அப்படின்றதெல்லாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் போடுங்க. அந்த கொஸ்டின்ஸ்னு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ ப்ராக்ரஸ் அப்டேட் எப்படி வந்து உங்கள் டெவலப்பர் வந்து ஒரு ஆர்கிடெக்டுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுது. ஸோ ஈவன் தோ இது வந்து ஆர்கிடெக்சர் வந்து அதுவே க்ரியேட் பண்ணாலுமே ஸ்டில் யூ ஹேவ் த கண்ட்ரோல். உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களால் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த பில் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திப்போம். ஓகே கைஸ், கம்ப்ளீட்டாக வந்து பில் பண்ணி முடிச்சிருச்சு.
ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சொல்லுது. ஸோ லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கு, ப்ரோக்ராம் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கு, இது எல்லாமே சொல்லியிருக்கு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீட்மி எம்டின்னு ஒரு ஃபைல் இருக்கும், .md. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கு, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே வந்து ஏஜென்ட்கிட்டே சொல்லிடுவோம். அண்ட் டெஸ்ட் இட். ஸோ ரன் திஸ் அப்ளிகேஷன் அண்ட் டெஸ்ட் இட் அப்படின்னு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். லெட்ஸ் see என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து க்ளோ ஆகிட்டுருக்கு. அப்படின்னா ஏஜென்ட் வந்து இந்த பேஜ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணல, ஏஜென்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. அதுவே வந்து ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இதில் வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து ஏஜென்ட் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி சிஸ்டம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். அண்ட் வந்து சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஃபிட்னஸ் ஸ்டூடியோன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஜிம்முக்குன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஓகே ரெண்டுமே ஒன்று தானே. நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து அப்லோட் பண்ணல. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஜென்ரேட்டட் ஃபோட்டோஸ் பை யூசிங் நானோ பனானா. ஸோ ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் கைஸ், 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொஃபஷ்னல் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணிடுச்சு. அண்ட் இதே மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் பில்ட் அப்ளிகேஷன். ஸோ இப்போ இங்கே வந்து இது டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. சம் ஃபீச்சர்ஸ் மே நாட் ஒர்க் ப்ராப்பர்லி. அதுக்கு வந்து பேக்கெண்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்ருக்கு. வெரிஃபை அப்ளிகேஷன் இன் ப்ரௌசர். ஸோ இந்த சைட்லேயே வந்து பார்க்கும்போது தெரியுது நமக்கு. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கு. இன்புட்டாக கொடுத்தவொடனே ஏஜென்ட் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த என்னென்ன இமேஜ் எடுத்துச்சு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஜஸ்ட் வியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பார்க்கலாம் என்னென்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஏஜென்ட்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கு அப்படின்றது, அண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றதையும் இந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஓகே கைஸ், இது வந்து ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுச்சு. நாம் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஹோம் பேஜ் போகிறேன். ஓகே, லுக்ஸ் குட். ஓகே, ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஓகே, யோகா ஃப்ளோ. ஓகே, தெர் ஆர் ஃபியூ அவர் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஹிட் பர்ன். லுக்ஸ் கூல். ஓகே, ப்ரைஸிங் போவோம். ஓகே, 99 ஒன்லியா, ரொம்ப கம்மி. ஓகே, சாரி, $99 per month. ஓகே, கூல், கரெக்டாக தான் போட்டிருக்கு. ப்ரைவேட்டியா. ஓகே, ஸோ என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் கூலாக இருக்குது. அண்ட் கான்டாக்ட் பேஜ். ஓகே, என்ன லொக்கேஷன் போட்டிருக்குன்னு தெரில. ஓகே, இந்த வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எதர் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேஜை வந்து நேவிகேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட் கொடுத்து எனக்கு வந்து இந்த லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணு அப்படின்னா அதுவே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுவுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஜாயின் நவ் கிளிக் பண்ண என்ன ஆகுது? ஓகே, ஜாயின் நவ் கிளிக் பண்ணால் எதுவும் ஆகலை. அதுவுமே வந்து இப்போ ப்ராம்ப்டிங்கில் போய்ட்டு எனக்கு ஜாயின் நவ் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துரும். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நம்ம கொடுத்த இந்த ப்ராம்ப்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவுட்புட் கிடச்சிருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட் வந்து ரைட் பண்ணணும். ஸோ அப்படி ரைட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை வந்து நாம் இந்த ஏஜென்ட்டுக்கு இன்புட்டாக கொடுக்கும் பொழுது அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவுட்புட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரிஃபைன் பண்ணுற ஒர்க் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ண அப்ளிகேஷனை எப்படி டிப்ளாய் பண்ணுறது, எப்படி டேட்டாபேஸ் இன்டெகிரேட் பண்ணுறது, அண்ட் இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட்டை எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு 5000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் அந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you in the next video.